யாருக்கு ட்ரீம் வாரியர்ஸுக்கு வந்து சக்தி திருமகளில் வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க படம் ஓப்பனிங்லேயே. ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் ஓகே சொல்லிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு போய் விஜய் ஆண்டனிக்கு கொடுத்து விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் எங்ககிட்டேருந்து கதை வாங்குறீங்க, என்கிட்ட இருந்து மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ 1000 கதைகள் உங்ககிட்ட வந்ததுன்னு தெரியல. புருஷோத்தமன் சொல்லி ஒருத்தர் இருக்கப்பட்டிருக்காக கேஸ் பட்டிருக்காரு, அதே தயாரிப்பு நிறுவனத்து மேலே கேஸ் மூவே பண்ணுறாரு. அவர் என்கிட்ட பேசினார் இது நடந்த பிறகு. அடுத்து கருப்பு படத்துக்கு கதையை வந்து நான் சினாப்சிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தினேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு. அவங்களுமே வந்து இதே மாதிரி போயிட்டு மெயில் போட்டு கேட்குறாங்க, இல்லை கால் பண்ணி கேட்குறப்ப இட் இஸ் மியர் கோ இன்சிடென்ட்ஸ், த சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் யுவர் ஸ்டோரி அண்ட் அவர் ஸ்டோரி இஸ் மியர் கோ இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த சீரியஸ்னஸ் தெரியல. நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா இல்லை நான் ஆரம்பிக்கலாங்களா? சரி. ஸோ என்னை பற்றி நான் முதல்ல சொல்லிக்கிறேன். நான் இப்போ வந்து இசையமைப்பாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பாடல்கள் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன் இண்டி ஆர்டிஸ்ட்டாக. ஸ்பாட்டிஃபை அமேசான்லலாம் என்னோடய பேர் தேடினீங்கன்னா இருக்கும். 2 வருஷமாக இசையவில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2018 கதை சார்ந்த ஆர்வம் இருந்துச்சு, கதைகள் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு எப்படி அந்த ஆர்வம் வந்ததுன்னா, அப்போ திரைத்துறையில் ஒரு 30 வருஷமாக இருக்கார். ஸோ வீட்டில் அவர் கதைகள் பற்றி பேசுவார், அவரோட லட்சியத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பார். அதில் இன்ஸ்பயர் ஆனதுனால தான் நான் வந்து சரி நம்ம சினிமாவில் போகணும் கதைகள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே டைமில் நான் நல்லா படித்ததுனால ஒரு வேலை கிடச்சிது. ஸோ இது வந்துட்டு நம்ம கதை ரெடி பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ ஃபுல் டைம் வந்து என்னால் குடும்பம் இருக்கிறதுனால என்னோடய அப்பா பெற்றோர்களையும் நான் பார்த்துக்கணும், என்னோடய குடும்பத்தையும் நான் பார்த்துக்கணுன்றப்போ ஃபுல் டைம் என்னால் பண்ண முடியல. ஸோ கதைகளை நம்ம ரெடி பண்ணோன்னா நமக்கு எந்த தடையும் இல்லை, கதைகளை கொடுத்தா நமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து நான் கதைகளை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது என்னோட 2வது கதை. டிமானிட்டேஷன் நடந்த பிறகு தான் வந்து இந்த கதையை வந்து கன்சீவ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சிலர் எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு இவ்வளோ கோடி மக்களோட வாழ்வாதாரத்தை தினசரி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி டீப்பாக பார்க்கும்போது லாபியிஸ்ட்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணேன். அப்போ தான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய லாபியிஸ்ட் இருக்கார், இன்னமும் இருக்கார். ஸோ பேர் சொல்ல விரும்பல. அவர் நினச்சாருன்னா நாட்டோட பிரதம மந்திரியே கேள்வி கேட்கலாம், ஆனால் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க யாருமே வந்து அவரை பற்றி விமர்சிக்க மாட்டாங்க, எதுவும் நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாபியிஸ்ட்டை வச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் சரி இவர் வந்துட்டு சர்வாதிகாரி நாட்டோட சர்வாதிகாரியாக ஆகணும்னு விரும்பினா என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ ஜனநாயகருக்கு நம்ம ஓட்டு போடுற வரைக்கும் நம்மளை வந்து அரசியல்வாதிகள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த மாதிரி லாபியிஸ்ட்டுமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்களுக்கெல்லாம் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போனால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கதையமைப்பில் பிளாட் பேஸ் பண்ணி தான் நான் என்னோடய கதையை நான் கட்டமைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஹீரோ கண்டிப்பாக ஒரு ஆன்டகனிஸ்ட் இருந்ததுன்னா ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் இருக்கணும், அவங்கள எதிர்த்து நிற்கணும். அப்படின்றப்ப தான் நான் அடுத்து ஹீரோ உள்ளே கொண்டு வரும்போது ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன கனெக்ஷனு, ஒரு ஸ்பெஷல் வெஞ்சன்ஸும் இருக்கணும். ஆப்வியஸாக ஹீரோ வந்துட்டு ஸ்பெஷல் வெஞ்சன்ஸ் இருக்கும்போது அவர் அப்போஸ் பண்ணுறாருன்னா அது எமோஷனலாக ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்த போர்ஷனையும் உள்ளே கொண்டு வரேன். அப்போ அவங்க அம்மா பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பாதிக்கப்படுறாங்கன்னா வில்லனால் பாதிக்கப்படுறாங்க. அவர் வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு இந்த படத்துலையுமே சொல்லியிருக்காங்க, சக்தி தருமலையும் அது மாதிரி போர்ட்ரேட் பண்ணி அவங்க இறப்புக்கு காரணமாக இருக்கிறாங்க. என் கதையிலே அந்த போர்ஷன் இருக்குது. நான் உங்ககிட்ட இந்த பேட்டிக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன்ல, அதில் வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். என்னோடய கதையும் அவங்க சக்தி திருமகளில் வந்த கதையும் எந்தெந்த போர்ஷன்லாம் மேட்ச் ஆகிருக்குன்றது தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி போகுது கதை, இப்படி போகுது. அவங்க அம்மா கேரக்டர் வருது. இப்போ வில்லன் வந்து ஹீரோ வந்து அவ கூடவே ட்ராவல் பண்ணுறான். அதுக்கடுத்து வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்தில் வந்து உண்மை தெரிஞ்சு எதிர்க்க ஆரம்பிக்கும் போது பிட்காயின் யூஸ் பண்ணி எதிர்க்கிறான். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாருமே பேசலை. நான் இதை சொல்லும் போது, இந்த கதையெல்லாம் சொல்லும் போது எல்லாருமே வந்துட்டு இதுக்கு பிட்காயின் பற்றி பெரிய அறிமுகம் வந்து நம்ம மக்களுக்கு இல்லை, அதனால் அது பேசுகிறது கஷ்டமாக இருக்கும்லாம் எனக்கு விமர்சனம் வந்துச்சு. பட் அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு பிட்காயின் வந்து ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டராக அந்த ஒரு எலிமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு காட்டிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதோட காட்சி அமைப்பு நான் உங்களுக்கு விளக்கியிருக்கிறேன் அந்த பேப்பரில். ஸோ
அதுக்கடுத்து அவர் சர்வாதிகாரி ஆகிறத வந்து தடுக்கிறார். அவர் சர்வாதிகாரினா சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து நிதி அமைச்சர் முதற்கொண்டு அவருக்கு வந்து தொடர்பு இருக்குது. என்னோட கதையில் வந்து பிரதம மந்திரிக்கே அவர் வந்து தொடர்பு வச்சிருப்பார். பிரதம மந்திரியே அவர் கண்ட்ரோலில் வச்சிருப்பார். ஸோ இங்கே நிதி அமைச்சர்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஸோ எம்பி எம்எல்ஏஸ் கண்ட்ரோலில் வச்சிருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸு, அந்த கதை போகிற போக்கு, கடைசி ஹீரோ அந்த சர்வாதிகாரத்துலேருந்து நிப்பாட்டுறாரு. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறாங்க. அதே மாதிரி என் கதையிலையும் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு போகுது. ஸோ இதுதான் என்னோட கூற்றாக இருந்தது. இதை நான் படத்தை பார்த்து நான் தியேட்டரில் வரும்போது அந்த படத்தை பார்க்க முடியல. என்னால் வந்துட்டு வேறு என்னோடய பாடல்களில் நான் ரொம்ப மூழ்கிட்டனால நான் அதுக்கு சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால நான் படத்தை பார்க்கல. நண்பர் ஒருவர் சொன்னார், உன்னோட கதை மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொன்னார். திரைத்துறை சார்ந்த நண்பர் ஒருவர். ஆனால் நான் பெருசாக பொருட்படுத்தலை. ஏற்கனவே இரண்டாம் உலகம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு கதை பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் பார்த்தோன்னே அது நம்ம கதையிலேருந்து தெரிஞ்சிச்சு, நான் விட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம என்னோடய வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு ஓடிடியில் வரும்போது தான் நான் தெளிவாக உட்காந்து பார்க்குறேன். தெளிவாக உட்காந்து பார்க்கும்போது அந்த கதை நகர்வுகள், முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்து நான் மாதவனை யோசித்து வச்சுருந்தேன். மாதவன் சொல்லி பேர் போட்டு தான் நான் எழுதியே வச்சுருப்பேன். ஸோ மாதவன் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் ஈஸியாக வரும். அந்த ஒரு ஹை லெவல் ஒரு பெரிய ஆள் பேசுனா எப்படி இருக்கும் அந்த கேரக்டர் வருன்றதுனால மாதவன்றதை வச்சு தான் நான் எழுதினேன். முக்கியமாக அந்த வில்லன் கேரக்டர் வந்துட்டு இந்த கதையிலையும் வந்து நான் பெருசாக பேசப்படுது. ஸோ இதை வந்து நான் எப்போ டீம் வாரியர்ஸுக்கு அனுப்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா 2012 ஜூலையில் அனுப்புகிறேன் இந்த கதையை. சினாப்சிஸ் அடிச்சுட்டு கூடவே வந்து 2 பக்கம் கதை, இதில் இந்த மாதிரி முக்கியமான எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு டீம் வாரியர்ஸ் அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வருது, இதை வந்து நாங்கள் படமாக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ரிப்ளை வருது. அதன் தொடர்ச்சியாக வந்துட்டு அடுத்த கதை வந்து செக்ஸ் டீச்சர்ன்ற ஒரு கதை, செக்ஸ் எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஒரு கதை, அதை அனுப்பி விட்றேன். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிட்டு என்கிட்ட கால் பண்ணி பேசுகிறாங்க. பேசி அது ஒரு 140 ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க, 140 பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க, டயலாக் சீன்ஸோடு எழுதிட்டு வாங்க சொல்லிட்டு அது சம்மந்தமான கம்யூனிகேஷன் எக்ஸ்சேஞ்சும் நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த டாக்குமெண்ட்டில் இருக்குது, இமெயிலில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நான் ஒருத்தர் மீட் பண்ணுறப்ப இந்த கதையையும் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பியும் விளக்குறேன். இந்த மாதிரி வந்துட்டு இதை நல்லா பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள், இது நான் காப்பிரைட்ஸும் வாங்கி வச்சுருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த கதையும் இந்த கதையும் வந்துட்டு நேரடியாக ஆஃபீஸில் போய்ட்டு விளக்கிட்டு பேப்பர் வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்க. ஸோ நம்ம இமெயில் அனுப்பிச்சது போக பிரிண்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நேரடியாக போயிட்டு அவங்கக்கிட்ட விளக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 2022 ஜூலையில் ஆரம்பிச்சது 2023 மார்ச் போல் வந்துட்டு நமக்கு இல்லை இந்த கதை எங்களுக்கு ஓப்பானதாக இல்லை, நாங்கள் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த 2 கதையுமே. அதுக்கப்புறம் இப்போ நம்ம படம் பார்த்த உடனே அது தொடர்பான நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன், அது வைரல் ஆகுது, நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, திரைத்துறை சார்ந்தவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிறப்போ நமக்கு வந்துட்டு அறிக்கை வருது, இயக்குனர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. நான் இது 2014 யோசிச்சேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்துட்டு ஒரு இமெயில் மட்டும்தான் இருக்குது. ஒரு இமெயிலில் வந்துட்டு அவர் வந்து யாருக்கும் அனுப்பிச்சிருக்காரு. அதில் வந்து வெறும் அந்த கிட்டோட கேரக்டர் மட்டும் டிஃபைன் பண்ணி கிட்டுவை வந்துட்டு போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அங்கேருந்து வெளியில் போகிறாரு. லாபியிஸ்ட்டு வந்து லாபியிஸ்ட்டு அவங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படின்ற அதோட சின்ன போர்ஷனை அதை வந்து ஆதாரமாக வெளியிட்டிருக்காரு. என்னோடய கேள்வி என்னென்னா, நான் வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஆள். நான் படம் கதையை ரெடி பண்ணியிருக்கிறேன், நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன், என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, நான் ப்ரூஃப் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் வந்து உங்ககிட்ட இல்லையா, இருந்ததுன்னா நீங்கள் காட்டலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவரோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு ட்ரீம் வாரியர்ஸ் கதைக்குழுவில் வேலை பார்த்த ஒருவர் கார்த்திக் கிருஷ்ணபதினு சொல்லிட்டு அவர் வந்து ரிவ்யூவராகவும் இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த கதையை வந்து 2021 வந்து இயக்குனர் சொல்லி நான் கேட்டேன், எனக்கு தெரியும், அதனால் இது பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்லி சொல்கிறாரு. கீழே வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டார், 2021 அப்போ நீங்கள் அப்பயே அந்த கதை கேட்டிங்கன்னா 2வது பாகத்தை வந்து நீங்கள் சரி பண்ணியிருக்கலாமே, 2வது பாகம் வந்து முதல் பாகத்தோட ஒத்து போகலையே அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கேட்ட கதையதுக்கப்புறம் இது நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் ட்விட்டில் வந்து போட்டிருக்காரு. அதுக்கும் காப்பி இருக்குது, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது குறித்து நம்ம கேள்வி கேட்குறப்போ, அப்போது 2021 உங்ககிட்ட சொன்ன கதையில் மாறுதல் ஏற்பட்டதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் 2021 முன்னாடியே எனக்கு கதை தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அது எந்த விதமான ஆதாரம்? ஸோ என் கதையை கொடுத்த பிறகு உங்கள் கதையும் என் கதையும் மெர்ச் பண்ணி நான் ஒரு பேன் இண்டியா லெவலில் யோசிச்சு வச்சிருந்த கதை, அதை வந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸையும் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு செகண்ட் ஆஃப் இது எடுத்துகிட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஏரியாவில் போயிட்டுருக்கோம், ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சட்டனு ஷிஃப்ட் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு போயிடும், சர்வாதிகாரம் இது அதுன்னு சொல்லி போயிடும். ஸோ இதுதான் என்னோட கேள்வி. அப்போது இந்த படத்துக்கு வந்து தேங்க்ஸ் கார்டும் போடுறாங்க.
யாருக்கு ட்ரீம் வாரியர்ஸுக்கு வந்து சக்தி திருமணில் வந்து தேங்க்ஸ் கார்டு போடுறாங்க படம் ஓப்பனிங்லேயே. ஸோ அப்போ எல்லா படத்துக்கும் வந்து தேங்க்ஸ் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்கள் முதல் படம் பண்ணிட்டாங்கன்றதுக்காக. அப்புறம் அவரோட பேட்டியை பார்த்தோன்னா நமக்கு தெரிய வருது, அவர் ஆல்ரெடி ட்ரீம் வாரியர்ஸ் தான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு கமிட் ஆகிருக்காரு. ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருந்த பிறகு அவங்களால வந்து பெரிய பட்ஜெட்டை என்ன காரணம்னு தெரியல, அவங்க வந்து சரி நீங்கள் வெளியில் பாருங்கன்னு சொல்லி சொன்னனால இதை வந்து அவரே டேரக்டரே வந்து ஒரு பேட்டியில் சொன்னது. ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் ஓகே சொல்லிட்ட பிறகு அதை எடுத்துகிட்டு போய் விஜய் ஆண்டனிக்கு கொடுத்து விஜய் ஆண்டனியை வச்சு இந்த படம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் எங்ககிட்டேருந்து கதை வாங்குறீங்க, என்கிட்ட இருந்து மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து கதை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ 1000 கதைகள் உங்ககிட்ட வந்ததுன்னு தெரியல. அவங்களே வந்து உங்கள் டேரக்டர்ஸ் கூடயும் டிஸ்கஷனுக்கு உட்கார வைக்கிறீங்க. கரெக்டுங்களா? இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ உங்ககிட்ட இருந்து மற்றவங்ககிட்ட இருந்து கதை வாங்குறோன்னா அவங்க வந்து உங்களோட நிறுவனத்துக்கோ இல்லை வெளி நிறுவனத்துக்கோ படம் பண்ணும் போது அவங்க வந்து அந்த கலந்துரையாடலாம் இருக்கக்கூடாது. அவங்க எங்ககிட்ட இருந்து நாங்கள் அனுப்பிச்ச கதையை படித்து அவங்க வந்து கதை விவாதத்தில் உட்காந்தா ஆப்வியஸாக அதை வந்து அவங்கக்கிட்ட போவோம், அதை எடுக்க வேண்டிய அந்த கதை இந்த மாதிரி சீன் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக நம்மளோட கதையும் அவங்களோட கதையும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் என்ன கண்ட்ரோல் வச்சுருக்கிறீங்க உங்கள் சிஸ்டமில்? ஸோ முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, திரைத்துறையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு கதையை கொண்டு போய் சொல்லுவோம், அது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த பிளாட்டு தான் நம்மளை ஈர்க்கிறது. எப்படி இது வித்தியாசப்படுது, மற்ற கதைகளை விட இது எப்படி வித்தியாசப்படுதுன்றது தான் நம்ம ஒருத்தர்கிட்ட தாயரப்பள்ளிக்கிட்ட கதை சொல்லும் போது அவங்களை ஈர்க்குது. அதுக்கு இடத்துலேருந்து கதையை டெவலப் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு என்ன சோர்ஸ் தருவாங்க, நமக்கு போய் ஒரு கதை சொல்லுவோம், கதை சொன்ன உடனே கேரக்டர் சொல்லுவோம், சொன்ன உடனே ஒரு டீம் நமக்கு சப்போர்ட்டு கொடுப்பாங்க. நம்ம அவங்க கூட பேசி ஒரு கதையை ரெடி பண்ணுவோம். அது ஓகேன்னா ஒன்று இயக்குனர் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு தருவாங்க, இல்லை உதவி இயக்குனர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு கதைக்கு நமக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. சங்கர் சார் வந்து இன்ன வரைக்கும் கதை வாங்கி பண்ணிட்டு இருக்காரு. அதில் பெரிய கௌரவ குறைச்சலாக அவரும் பார்க்கல. வெற்றிமாறன் சார் பண்ணுறாரு, யாருமே அது கௌரவ குறைச்சலாக பார்க்கல. இயக்குனர்ன்றது வந்து தனி டேலண்ட்டு, கதை அம்சம்ன்றது வந்து ஒரு தனி விஷயம். ஸோ இவங்க வந்துட்டு என்னென்ன ஒரு ஈகோ பிரச்சனையில் கதைக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்கிறது கிடையாது. ஒருத்தர் முன்னாடி போனோன்னா ஒரு டீம் கொடுத்து நம்ம பவுண்டட் ஸ்கிரிப்ட் தான் கேட்குறாங்க. நம்ம பவுண்டட் ஸ்கிரிப்ட் உள்ளே போகும்போது சீன் பை சீன் போகும்போது அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இவன் என்ன கதை வச்சுருக்கான், எப்படி எடுக்க போகிறான், எல்லாமே தெரியும். ஸோ இது எங்கெங்கே மாற்றிட்டா இதோட ரிசம்பிளன்ஸ் வராது, கோர்ட் கேஸில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு க்ளீனாக தெரியும். நம்ம அதுதான் இப்போ நான் கண்ணால் லட்டுத்திக்கு ஆசையில் பார்த்தீங்கன்னா அவன் டான்ஸ் கற்றுக்க போவான், அவர் டான்ஸ் கற்றுக்க போவார், அது கேரக்டர் அவர் டான்ஸ் கற்றுக்க போவார். பாக்கியராஜ் சார் கதையில் வந்துட்டு பாட்டு ஹிந்தி கற்றுக்க போவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு நம்மளோட உழைப்பை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, நம்ம கிரெடிட் கொடுக்காம எடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா நமக்கு டிசப்பாயிண்ட் ஆகுது. நம்ம தொடர்ச்சியாக இதில் இயங்கணுமான்னு தோணுது. ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிறோம், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுது, அங்கே எதுவுமே கண்ட்ரோல் இல்லை. அப்போது தகுதி இல்லாதவங்களாம் போயிட்டு அங்கே போய் உட்காடுறாங்க. அப்படின்னா நம்ம பசங்க வந்து அதை நோக்கி அந்த துறையை நோக்கி போவாங்களா? போக முடியாது. அதே மாதிரி திரைத்துறை நோக்கி போகிற நம்மளோட பசங்க, நம்மளோட குடும்பத்தினர் வந்து இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பைத்தியம் பிடிச்சி தான் சுற்றணும். பல வருடங்கள் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதையை கொடுத்துட்டாங்கன்னா அது வர முடியலன்னா அவங்களால வந்து வேறு தொழிலுக்கும் போக முடியாது. குடும்பத்தில் எவ்வளோ அசிங்கம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். திரைத்துறையில் வந்துட்டு ப்ரொடியூசராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதில் இயங்குறவங்க யாராக இருக்கட்டும், ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும். எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தர மாதிரி இருந்தால் தான், சூழல் இருந்தால் தான் நல்ல அவுட்புட் வந்து தொடர்ச்சியாக வந்து திரைத்துறையிலேருந்து வரும். ஸோ அதுதான் என்னோடய வேண்டுகோள். கிரெடிட் கொடுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், நான் ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி யார் சொல்லியிருந்தாலும் அவங்க வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. யாருமே டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து பார்த்து இல்லை. இப்போ நான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்குறேன், ப்ரூஃப்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் திரைத்துறையில் இயங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரைட்டர் அசோசியேஷன் மெம்பராக இருப்பீங்க. என்ன ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, இந்த கதையை எப்போ ரிஜிஸ்டர் பண்ணீங்க, அதோட டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே. சில டைமில் வந்து நம்ம சிந்திக்கிற மாதிரியே மற்றவங்களும் சிந்திக்கலாம். அந்த மாதிரி சிந்திச்சு தான் படம் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு மேற்கொண்டு நான் பேச போகிறது. இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே கோர்ட் கேஸ் போடு, கோர்ட்டில் போய் பதில் சொல்லிக்கோ, கேஸ் போடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அரசியல்வாதிங்க கூட அது மாதிரி சொல்கிறது இல்லை. கரெக்டுங்களா? நம்ம அரசியல்வாதிகளை பெருசாக விமர்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் முதலமைச்சராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விமர்சனம் வச்சாங்கன்னா, பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்கன்னா பதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்களோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க. அப்போ அதுமாரி ஒருத்தர் வந்து இங்கே கீழே இருந்து உங்களை நோக்கி விமர்சனம் வைக்கும்போது மேலே இருந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் கேஸ் போடு அப்படின்றது வந்து தீர்க்க அந்த தைரியத்தில் தானே நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்களும் ஒரு முன்னுதாரணமாக இருங்க. நான் டாக்குமெண்ட்டு காட்டிட்டேன்,
நீங்களும் இதுதான்ப்பா டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி காட்டிங்கன்னா நமக்கு கேஸ் க்ளோஸ் இல்லை. நான் பேஸ்லெஸ் அலிகேஷன் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்குறேன், அந்த ப்ரொடியூசருக்கு தான் கொடுத்துருக்கேன், அது இமெயில் அனுப்பிச்சிருக்கிறேன், அதோட டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டீங்க ஆஃபீஸுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கிறேன், இதெல்லாம் இருக்குது. வேறு யாருக்கோ கதை கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு நான் உங்களை நோக்கி கேள்வி கேட்டுருந்தேன்னா அது தப்பு. உங்கள் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இருக்குது, நான் காப்பிரைட் வாங்கினதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. உங்கள் தரப்புலேருந்து ஆதாரங்களை காட்டுங்க, உங்கள் தரப்புலேருந்து தெளிவான விஷயங்களை சொல்லுங்கள். நான் பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலைன்னா அது என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. சக்தி திருமகன் வந்துட்டு என்னோட கதை தான். ஆமாம். இல்லை, யார் வேணால் சிந்திக்கலாங்க. சிந்திக்கிறது வந்து இப்போ நான் ரீமேரேஜ்க்கு இது வரைக்கும் என்கிட்டேருந்து எனக்கு எதுவுமே பதில் வரல. ஆஃபீஸ் இல்லை, இந்த அலிகேஷனுக்கு அப்புறம் நான் போய் பார்த்து பேசல. நான் கதை கொடுத்தப்ப போய் பேசினது. 2012 நான் சொல்ல. ஆமாம், தப்பா சொல்லிட்டு 22. 2022 சாரி 2022 சாரி ரொம்ப சாரி. டாக்குமெண்ட் அதுதான், அது எப்போ தேவைப்படுன்றது தான் கேள்வி. இல்லை அதுதான் அந்த ப்ரூஃப் தான் சொல்கிறேன். அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட் அவர் ஒரு இமெயில் கொடுத்துருக்காரு. அதில் கிட்டு கேரக்டர் மட்டும்தான் டிஃபைன் ஆயிருக்கு. கிட்டு கேரக்டர் வந்து ஒரு ஸ்கேமரு, அதே மாதிரி ஸ்கேமர் வந்து சதுரங்க வேட்டையிலும் ஒரு ஸ்கேமரு, சரிங்களா? அதே மாதிரி இன்டர்வல் போர்ஷனில் வந்துட்டு அவர் வரும்போது பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் வந்துகிட்டே இருக்க போர்ஷன், இவன் எவ்வளோடா பண்ணான்ற மாதிரி ஒரு போர்ஷன் முடிச்சிருப்பான். அதே தான் அங்கே அதில் எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கும் சக்தி திருமகன் கதைக்கும் என்ன எங்கே லிங்க் ஆகுது? ஸோ சக்தி திருமகன் கதை வந்து இந்த டிக்டேட்டர் கேரக்டர்ஷிப் உள்ள வரும்போது தான் முழுமையடையுது. அது எங்கே எப்போ டிஃபைன் பண்ணாரு, அதுக்கான ப்ரூஃப் எங்கன்னு தான் கேட்குறேன். நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் சீல் போட்டு அந்தந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன பேசியிருக்கிறாங்க, என்னென்ன டைலாக் இருக்குது, என்னென்ன போர்ஷன் இருக்குது நான் கொடுத்துருக்குறேன். இது மாதிரி ஒன்று கொடுக்குறதுல என்ன எப்போ தேவைப்படணும்னா கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் தான் தேவைப்படுமா? கண்டிப்பா அவங்க தவறே செய்திருக்காங்க. நீங்க அன்டில் அதர்வைஸ் நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்காம கிடைக்காது. நீங்க வந்து அவங்க சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க யார் எடுத்தாலும் யார் இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. வருண் ராஜேந்திரன் ஒருத்தர் சிக்கியிருக்காரு இந்த சர்க்கார் மேட்டர்லாம். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க அந்த மாதிரி இருக்குதா அவங்க உங்களுக்கு எப்படி ப்ரொடியூஸ் பண்ண? நீங்க ஒரு வக்கீல் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து இல்லை லீகலா கோர்ட்ல போனா தான் அவங்க சப்மிட் பண்ண. இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் நெசசிட்டி இருக்கும்? இப்போ உங்களே ஒருத்தர் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு படம் பண்ணும்போது இது என்னோட கதை அப்படின்னு ஒருத்தர் கிளியர் பண்ணாரு, நீங்க கொடுக்க மாட்டீங்க, போய் கோர்ட்ல போய் பாருங்க தான் சொல்றீங்க. நியாயமான கேள்வி சார், நியாயமான கேள்வி. ஸோ என்னோட விஷயம் என்னென்னா, நானும் வக்கீல் லாயர்ஸ் கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? என்னோட இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கொடுத்தேன் பார்த்தீங்களா? அது மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்ககிட்ட பேசின ஆடியோ ஏதாவது இருக்குதான்னு நான் செக் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது. ஸோ ஆதாரங்கள் எல்லாம் திரட்டிய பிறகு கரெக்டான ஒரு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணும் போதே கரெக்டான பக்கவாக எல்லாமே ஃபைல் பண்ணுற மாதிரி நான் திட்டமிட்டு இருக்கேன். அது பண்ண தான் போகிறேன். ஏன்னா இந்த அலிகேஷனை வந்து டியூஸ்டே வச்சேன், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து எனக்கு கால் வந்துகிட்டே இருந்தது மீடியாஸில். ஸோ பேசிகிட்டு இருக்கேன், அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு நான் என்ன நம்பினேன்னா, சரி அவ்வளோ தூரம் போவேனா, நமக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நம்பினேன். எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. வந்த ரெஸ்பான்ஸுமே வந்து ஒரு வேலிடாக இல்லை. ஸோ அதனால தான் திருப்பி சார் என்ன ரெஸ்பான்ஸ்னா சார், அதுதான் சார் நான் வந்து என்னென்னா திருப்பி அதான் சொல்கிறேன். நான் ஆதாரம் கொடுத்துருக்கேன், கிரெடிட் கொடுத்தா போதும் சார், கிரெடிட் கொடுத்தா போதும். அதுதானே சார் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸ் மாட்டாமல் 1 வருஷம் உட்காந்துட்டு இருக்கவங்களாம் நான் பார்த்துட்ருக்குறேன். ஒரு கிளைமேக்ஸ் மாட்டாமல் இல்லை சில வார்த்தைகள் வராமல் பாடல்கள் வந்து நின்று போகிறதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஆமாம், கிரெடிட் இப்போது திரைத்துறையில் வந்து இப்போ நம்ம கேஸ் போட்டு ரொம்பவும் போயிட்டோன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படலாம். ஸோ அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு சார்ந்த குடும்பம் இருக்குது. அவங்க குடும்பங்களில் வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இயங்குது. ஸோ எல்லாருமே இது அலிகேஷன் சொல்கிறோம். அதுதான் இப்போ நான் சார் சொன்ன மாதிரி கேஸ் எல்லாருமே இது கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் கேஸ் போடாமல் வெறும் பொதுவெளியில் வந்து குற்றச்சாட்டு மட்டும் வச்சுட்டு இருந்தால் உங்களோட கூட்டில் ஆதாரம் இல்லையே, ஒரு வலு இல்லையேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேஸ் போடுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுதான் ஆதாரங்கள் இது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்ததுனால நான் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸும் இப்போ ஒரு ஆதாரம் தான். ஸோ டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அது பழைய நான் என்னோடய ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுது அதெல்லாம் எடுத்து ரிட்ரைவ் பண்ணோம். எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கேஸ் போட்டேன். ஒரே ஒரு விஷயம் சார், நான் கேட்குறது என்னன்னா,
கதை உங்களுடைய அந்த ஒரு எதிர்த்தா போதும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கான எல்லா உழைப்புக்கான அங்கீகாரம் தான் சார். ஊதியமும் வேணும். ஊதியமும் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். அங்கீகாரம் வந்து முக்கியமான விஷயம். சரிங்களா? நான் அதை தான் சொல்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுத்துருந்து, சின்ன அமௌண்ட்டு கூட கொடுக்க தேவையில்லை, உங்களுக்கு பேர் கொடுக்குறேன், ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தா நான் கதையில் வந்து நிறைய உதவி செஞ்சுருப்பேன். சரிங்களா? நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறீங்க நிறைய வந்து. இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் சார் படம் எடுத்திருப்பாரு. எப்படி எடுத்திருப்பாரு? லஞ்சம் வாங்குறதும் தப்பு, லஞ்சம் கொடுக்கறதும் தப்புன்னு சொல்லி சங்கர் சார் படம் எடுத்திருப்பாரு. இவங்க சீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ஒரு ஸ்கேம் பண்ணியே ஆகணும். நானும் ஸ்கேம் பண்ணுறது ஒரு ஸ்கீம் வச்சுருக்கிறேன், ஒரு சீன்ஸ் வச்சுருக்கிறேன். அது வேறு மாதிரி இருக்குது. அங்கேருந்து அதை அப்படியே எடுத்துட்டா மேட்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு வேறு ஒரு சீன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, லஞ்சம் வாங்க கொடு, ஆனால் அந்த காரியத்தை ஒழுங்காக செஞ்சு கொடு. இது அரசியலா சார்? பெரியார் உள்வாங்கினவங்க வந்து இது அரசியலாக பேசுவாங்களா? ஒரு ஜட்ஜை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு நீ வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்ற எல்லாம் பண்ணி விடுற. அப்போ அந்த ஜட்ஜு யாரை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாரு. அந்த தீர்ப்பு சொல்கிற இடத்துல உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா, உங்கள் அம்மா மாதிரியான ஒரு ஆள் இருந்தாங்க, ஹீரோட அம்மா மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க, பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இப்போ நீ எந்த நேரத்துக்காக போராட்டன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நான் தீர்த்து வச்சிருப்பேன். பிளாட்டு கேரக்டர்ஸ் எல்லாமே பிளாட் கேரக்டர்ஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஒரு 8 சீனு கிட்ட வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். ஆமாம், டோட்டலாக ஒரு 70 அதுதான். அதுதான் இது கரெக்ட் சார், கரெக்ட் சார். இதில் ஒரு சிக்கல் இருக்குது சார். இப்போ வந்துட்டு இவங்களே வந்து அந்த டைட்டிலில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, பராசக்தி டைட்டிலில். சரிங்களா? அப்போ பராசக்தின்ற மாதிரி நான் யோசிக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு யோசிக்க முடியுமா? முடியும். டைட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயம், அது எல்லாராலையும் யோசிக்க முடியும். ஆனால் யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ, யார் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமையை போய் சேருது. இப்போ டைட்டிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றப்ப பிளாட்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். கஜினியில் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேரக்டரை வந்துட்டு நீ வேறு மாதிரி ப்ளே பண்ணிவிட்டு வேறு மாதிரி சீன்ஸ் எல்லாம் மாற்றி எடுத்துட்டா கூட அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிளாட் நான் சொல்கிறேன், அந்த பிளாட்டை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குது, அது வித்தியாசமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு பிடிக்குது. அப்போ அதுலேருந்து நம்ம சீன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை சார். சீன்ஸ் வந்து இப்போ சதுரங்கவேண்டியில் ஒரு ஸ்கேம் பண்ணுறான், இதில் ஒரு ஸ்கேம் பண்ணுறான், இதுமாதிரி நிறைய வந்து சீன்ஸை மாற்றி பண்ணலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் கதை ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி, இந்தியாவுக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி போகிற ஒரு லாபியிஸ்ட்டு, அவங்கள தடுக்கிற ஹீரோ. இந்த நாட்டு வந்து எங்கே வந்தது, இந்தியா சினிமாவில் எங்கே வந்திருக்கு, அது என்னோட கதை. அந்த கதையை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு தேவையான மாதிரி சில விஷயங்களை மாற்றி எடுக்கிறீங்க, அது சரியாக எடுக்கல. அதையும் நான் சொல்ல வரேன். நீங்கள் என்னை கூப்பிட்டு எடுத்திருந்தா அதை நான் சரியாக எடுத்து கொடுத்துருப்பேன், இன்னும் நல்லா பேசப்பட்டிருக்கும் படம். என்ன நம்பிக்கை இல்லைன்னு இல்லை சார், நமக்கு தொடர்புகள் இல்லை. அப்பா வந்து இருக்கார், அப்பா அங்கே இருக்கார், அப்பா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு ரைட்டர் அசோசியேஷனில். எனக்கு வந்து அங்கே மெம்பர்ஷிப் கிடையாது. நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ். நான் ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரி நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் இருக்கும். 22 ஜூலை மாதம் ரிஜிஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டு 30 உங்களுக்கு கதை அனுப்புகிறேன். ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தோன்னா நான் கதையை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது என்ன கேள்வி என்னென்னா, இப்போ கதை எல்லாமே வாங்கிட்டே இருக்கீங்க, ஒரு 1000 கதைகள் உள்ளே வாங்குறீங்க, அது எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க? அதுதான் சார், ஏன் கொடுத்தீங்க? நல்ல கேள்வி. இந்த கதை நடக்கிற காரணமே எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மெயில் அனுப்புறதோ இல்ல அவங்க கிட்ட போய் சினாப்சிஸ் கொடுக்க உங்க தப்பு. உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க தரமான ஒரு இயக்குனர் ஒரு ப்ரொடியூசர் போய் அணுகலாம். அதை விட்டு கேட்கறவங்க கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கதைக்கு முடிவே வராது. கண்டிப்பான நல்ல ஒரு கருத்து சார் நீங்கள் சொல்கிறது. அதுதான் நமக்கு வந்து நம்மக்கிட்டையும் ஒரு சோம்பல்தனம் இருக்குல்ல, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சு சில வேலைகள் செய்கிறது இருக்குல்ல, அது இருக்கக்கூடாது. நம்ம முழு முயற்சியாக இருக்கணும். முழு முயற்சியாக ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். இப்போ விஜயகாந்த் சார் பற்றிலாம் நம்ம பேசுகிறாங்க. இது வந்த பிறகு அவர் எந்த அளவுக்கு கேள்விப்பட்டுட்டு உடனே அடுத்த வாய்ப்பு தராருன்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இன்னமும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை நம்ம போய் தொடர்பு கொள்ளணும், வாய்ப்புகள் கேட்டு பெறணும். ஸோ நம்ம பேசும்போது நமக்கு நம்பிக்கை வரும். அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட நம்ம அடுத்த கட்ட நபர்கள் பண்ணலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, எளிமையாக இருக்குன்னு சொல்லி இமெயில் அனுப்பிச்சிடுறோம். அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருது. நீங்கள் தான் சார் கரெக்டாக எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை துரிதப்படுத்துவேன், கம்ப்ளைண்ட்டை துரிதப்படுத்துவேன்.
அதான் கோர்ட் கம்ப்ளைண்ட் வந்து அது துரிதப்படுத்துவேன். அது ஏன்னா அது அடுத்தடுத்த கேள்வியாக வந்துகிட்டே இருக்கும். வேணா வெளியில் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம், அடுத்து சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு ஸோ அதை சார்ந்து போவேன் சார். தொடர்பு கொண்டா பண்ணலாம் சார். இப்போ நம்ம சக்தி திரும்ப இதே வந்து சார், அதாவது வாய்ஸ் கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட வாய்ஸை கேட்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம அதுதான் சொல்கிறேன், ஜூலை மாதம் கொடுத்த கதைக்கு வந்து அடுத்த வருஷம் மார்ச்சில் வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க, இழுத்தடிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. நம்ம மாற்றி தரோம், கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சீன்ஸ் ஆட் பண்ணிட்டு இது ரொம்ப குழப்பமாக இருக்குது, வெப் சீரிஸை தான் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஸோ நம்ம போனோன்னா ஒரு 3/4 மணி நேரம் காக்க வைக்கிறது, இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நான் போயிட்டு இங்கே போய் என் கதையை எடுத்துட்டீங்க பாருங்கன்னு சொன்னால் யார் கேட்பா? ஆமாம், அதுதான் சார் சொல்கிறேன். இப்போது அதே மாதிரி முயற்சிகளை வந்து நிறைய பேர் இப்போது புருஷோத்தமன் சொல்லி ஒருத்தர் இருக்கப்பட்டிருக்காங்க, கேஸ் பட்டிருக்காரு. அதே தயாரிப்பு நிறுவனத்து மேலே கேஸ் மூவே பண்ணுறாரு. அவர் என்கிட்ட பேசினார் இது நடத்த பிறகு. அடுத்து கருப்பு படத்துக்கு கதையை வந்து நான் சினாப்சிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் தினேஷன் சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு. அவங்களுமே வந்து இதே மாதிரி போயிட்டு மெயில் போட்டு கேட்குறாங்க, இல்லை கால் பண்ணி கேட்குறப்ப இட் இஸ் மியர் கோஇன்சிடென்ஸ், the similarities between your story and our story is mere coincidence அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த சீரியஸ்னஸ் தெரியல. ஒரு இப்படி ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன்னா அவங்க எல்லாருமே போயிடுவாங்க, கலைஞ்சி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த அவங்களுமே நொந்து போய் தான் பேசுகிறவங்களுமே நான் என்ன சார் பண்ணுறது, ஏற்கனவே வாழ்க்கை ஒரு பாதி வாழ்க்கை போயிட்டுருக்கோம், அடுத்து நம்ம ப்ராஜெக்டை நோக்கி போகிறதா, அடுத்த ப்ராஜெக்டை நோக்கி போகிறதா, இல்லை இவங்ககிட்ட சட்ட ரீதியாக போராட்டத்தில் போகிறதான்னு இருக்கும். அதுதான் பிரச்சனை. மொத்தமாக ஒரு துறை மேலே வந்து அவ்வளோ பெரிய அலிகேஷன்ஸ் வைக்க விரும்பலை. சில பேருன்னா நமக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தவங்களை பற்றி எல்லாருமே அது மாதிரி பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் தனஞ்சயன் சார்கிட்ட நான் கதை கொடுத்தேன், அவருக்கும் பிடிச்சிருந்தது, பேசினார். எனக்கு வந்துட்டு நான் கொடுத்த பேப்பரை ரிட்டன் பண்ணுறேன், நான் கவர்மெண்ட் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், அதை வந்து அது வந்து ஒரு சிக்னல் இல்லை, நான் என்கிட்ட இந்த கதை இல்லைப்பா, நான் திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு அதே அது பண்ணிக்கலாம். இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், ஒரு சிக்னல்னு சொல்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு இதுன்ற நீங்கள் அதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவர் நம்பி நம்ம கொடுக்குறோன்றப்ப அவர் அட்லீஸ்ட் ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். இந்த அதை வைக்கிற லாக்கர் அவர் கண்ட்ரோலில் இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரியான விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கதை இலக்கால எல்லாருமே ஒரு 10 பேர் கதையை படிக்கிறாங்க, அவங்க உங்கள் இயக்குநர்கள் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ அது எங்கே கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லி கேட்குறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இப்போ பிளாக் செயின் டெக்னாலஜி பற்றிலாம் பேசுகிறாங்க, நம்ம இந்த கதையை அனுப்பிச்சா அதை வந்து யார் ரீட் பண்ணுறாங்கன்றது வந்து டைம் ஸ்டாம்போட இருக்கும். நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துடலாம், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்களாம் ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். அதை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம் யார் யார்கிட்ட போச்சுன்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நான் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன் சார். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சார். சார் தரமான தயாரிப்பாக நம்ம எப்படி சார் இப்போ வந்து டிவி சொல்லி தரமான தயாரிப்பாக சார் கேட்குறேன், எப்படி அதை நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறோன்னு கேட்குறேன். அது தெரிஞ்சு வரணும் கிடையாது. இல்லை சார், அப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாது சார், ஸ்கேன் பண்ண முடியாது. சார் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் விட சொல்கிறேன். தமிழ் சினிமாவில் 100 படம் வந்ததுனாக்கா 95 படம் ஜெயிச்சுது அந்த ஒரு காலகட்டம். ஏன்னா அப்போ கதையிலாக்கான ஒரு குரூப் இருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் கதை. இன்றைக்கி ஒரு பாசமலரோ ஒரு நெஞ்சில் ஒரு ஆலயமோ ஒரு தில்லாளர் மூலம் மாதிரி ஒரு படத்தை எடுக்கவே முடியாது. தமிழ் சினிமா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது. நான் ஃபிலிம் ஃபார்மெட்டில் வந்தவன், டிஜிட்டல் ஃபார்மெட்டில் இதாகி இன்றைக்கி ஏஐ ஃபார்மெட்டுக்கு வந்திருக்கேன். நானும் பார்த்துட்டேன், ஒரு 50 உதவி இயக்குநர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கதையை கொடுத்துட்டு கதையை பறி கொடுத்துட்டு மனசுக்கு வயிற்றுக்கு நடக்கிற போராட்டத்தில் வயிறு தான் ஜெயிக்கும். அவன் வறுமையில் இருக்கிறவன் அவன் எப்படி போய் அவங்ககிட்ட மோத முடியும்? இதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீ வறுமையில் இருக்க வரைக்கும் எங்களுக்கு அடிமை, ஒன்றே அடிமையாக வாழு, இல்லைன்னா போராடி சாவு. இதுதான் 2 ஆப்ஷன் தமிழ் சினிமாவில். நான் பார்த்தேன், ஒரு காலகட்டம் வரைக்கும் பார்த்தேன், அதுக்கு மேலே முடியல. இந்த மாதிரி எத்தனை உதவி இயக்குநர்கள் பாதிக்கப்பட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இது பண்ணி இப்போ ஸ்டோரி பேங்க்னு ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சிட்டேன். எல்லாரோட கதையும் அவங்களோட கதை சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கதை திருட்டுங்கிறது தமிழ் சினிமாவில் எப்படி உருவாச்சுனாக்கா, பாக்கியராஜ் சார் ஏற்கனவே அவர் வாங்க சினிமா பற்றி பேசுகிற புக்கில் எழுதியிருக்காரு.
கற்பகம்னு ஒரு படம், அதை அப்படியே தூக்கி வச்சு முந்தானை முடிச்சுன்னு பண்ணார். அப்புறம் ஆண்டவன் கட்டளைன்னு ஒரு படம், அதை சுந்தரகாண்டம்னு பண்ணார். இன்று உத்தரவந்தி உள்ளேவான்னு ஒரு படத்தை இன்று போய் நாளை வா, திருநீல கண்டனத்துக்கு இன்று இது நம்ம ஆளு. அப்போ பாக்யராஜ் சார் என்ன விளக்கம் கொடுத்தாரு, இது ஒரு இன்ஸ்பிரேஷன், இது ஒரு நல்ல ஃபார்முலா. ஒரு கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா அந்த கதையோட தீமை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் குறிப்பிட்ட 7 மாற்றம் பண்ணிட்டீங்கன்னா அது வேறு கதையாகிடும் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இது அவர் பாக்யராஜ் சாருக்கு இதாகும். இந்த ஃபார்முலா பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, நீ என்ன கதை கொடுத்தாலும் சரி அதில் 7 மாற்றம் பண்ணிட்டேன்னா அது வேறு கதை. அப்போ எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்தேன், இதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கணும், இந்த கதை திருட்டை ஒழிக்கிறதுக்குள்ளே ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கணும்னு நான் உருவாக்கிட்டேன். இப்போ நான் பண்ண போகிற படம் தினசரி 3 காட்சிகள் படம் பேர். இது ஒரு பேய் படம். இது வரைக்கும் எடுத்த பேய் படங்கள்லாம் மனிதர்கள் வந்து பேயை பற்றி படம் எடுத்துருக்காங்க. ஆனால் என்னோடய ஸ்கிரிப்டில் பேயெல்லாம் சேர்ந்து மனிதர்கள் பற்றி படம் எடுக்குது. ப்ரொடியூசர் பேய், டைரக்டரும் பேய், கேமராமேன் பேய், ஹீரோயினும் பேய். மெயின் கதை என்னன்னாக்கா 3 நண்பர்கள், ஒருத்தன் பத்திரிகை, ஒருத்தன் டிவி, ஒருத்தன் சினிமா. இந்த 3 பேருக்கு ஒரு பாட்டுக்கு கண்ணி போட்டு சண்டை வந்துருக்கு. பத்திரிகை சொல்கிறேன் நான் தான் மிகப்பெரிய மீடியாங்கிறான், டிவி சொல்கிறேன் நான் தான் மிகப்பெரிய மீடியாங்கிறான், சினிமா சொல்கிறான் நீங்கள் 2 பேரும் என்ன நம்பி படிச்சுட்டீங்க, நான் தான் மிகப்பெரிய மீடியாங்கிறான். பார்க்கலாமா, ஒரே பிரச்சனை கையில் எடுப்போம், யார் ஜெயிக்கலாம் பார்க்கலாம். ஒரே பிரச்சனை கையில் எடுக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு கான்செப்ட். இந்த கான்செப்டை அறிவுசார் சொத்துரிமை, இது என்னோட அறிவு சம்மந்தப்பட்ட சொத்து, இதை நாங்கள் ஹைகோர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி சென்சார் போர்டுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிட்டேன். இதே கதையை எடுத்துட்டு நாளைக்கு எவ்வளோ வந்தானாக்கா சென்சார் பண்ணிங்கனாக்கா நான் உங்கள் பேரில் கேஸை ஃபைல் பண்ணுவேன் சென்சார் போர்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இந்த கதை திருட்ட ஒழிச்சே தீரணும் சார். ஏன்னா உதவி இயக்குநர்கள் பாவப்பட்ட ஜென்மங்கள். மனசு அவன் வறுமை, ஒரு கதையை உருவாக்குறதுக்கு அவன் என்ன பாடுபடுறான்னு அவனுக்கு தான் தெரியும். அவனோட ஒரே சொத்து ஸ்கிரிப்டு, அதையும் நாங்கள் பறிச்சுட்டு எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் உலகை ஒன்று செயல்தான் மாறாதாங்கிற மாதிரி இதை நான் ஒழிச்சு கட்டியே தீருவேன். இந்த கூட்டத்தில் நான் பேசுறதுக்காக வரல, இருந்தாலும் பாதிக்கப்பட்டது நானும் ஒருத்தன். 2 ஸ்கிரிப்ட் நானும் பறி கொடுத்தேன். அதனால தான் இந்த கோபத்தில் நான் வந்தேன். ஆனால் செஞ்சு சொல்லாமல் இதுவே கடைசி கூட்டமாக இருக்கட்டும். இனிமேல் கதையை திருடாதீங்க, எங்கள்கிட்ட கதையை கேளுங்க, நாங்கள் கொடுக்குறோம். ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ. பழைய டைட்டில் கார்டெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிற்றன்னை கதையை தழுவி தான் உதிரி பூக்கள் பண்ணார். நிறைய கதைகள் மூல கதையை தழுவி திரைக்கதை அமைக்கலாம், நிறைய சொல்லலாம் சார். அதனால் இந்த கொடுமையின்மை எந்த உதவியும் நடக்கக்கூடாது. அந்த ஒரே நம்பிக்கையில் தான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுவே கடைசி கூட்டமாக இருக்கட்டும். நன்றி. அதான் நான் சொல்கிறேன், கடைசி கூட்டமாக இருக்கணும். திருப்பி இந்த கூட்டம் நடத்தக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயம்.